இந்த உலகத்துலேயும் இது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குல்ல, ஒய்ஃபுக்கு தெரியாமல் மாற்றிடுவோம். இந்த உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஒரு நாய் இனம்னா அது லேப்ரடார் ரெட்ரீவர் தான். இன்றைக்கி லேப்ரடாரோட முழு வரலாறும் இந்த நாயோட குணங்கள் பற்றியும், இது ஏன் அதிகமாக சாப்பிடுது, இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏன் எளிமையாக இருக்குது, இது புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கும் என்ன காரணங்கள் எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். 1800 காலகட்டங்களில் தான் லேப்ரடார் ரெட்ரீவரை இங்கிலாந்தில் உருவாக்குறாங்க. இந்த இனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு நாயை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது முழுமையடையும். ஃப்ளாஷ்பேக். 1700 காலகட்டங்களில் கனடாவில் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்ற இடத்துல செயின்ட் ஜான் வாட்டர் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு நாய் இனம் இருந்துச்சு. இந்த இனத்தை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அதிகமாக வளர்த்தாங்க, முக்கியமாக மீனவர்கள். இது மீனவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதும், வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறதும். அது மட்டும் இல்லாமல் கடலில் இது மீனவர்கள் அவங்களோட போட்லேயே ஏற்றிட்டு போனாங்க. கடலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்கள் கீழே தவறி விழுந்துச்சுன்னா இது குதித்து எடுத்துகிட்டு வர்றதும். அது மட்டும் இல்லாமல் வலையை விரித்த பின்னாடி இது தாவி குதிச்சு போய் வலையில் மீன் மாட்டியிருக்கா அப்படின்னு பார்த்து சொல்கிறதும், சில நேரங்களில் வலையில் இருக்கிற மீன்களை கூட கவ்வி எடுத்துகிட்டு வர்றதும். அது மட்டும் இல்லாமல் இது மீனவர்கள் வலையும் கூட சேர்ந்து கடிச்சு இழுக்கவும் செஞ்சுருக்கு. அதனால் எல்லா மீனவர்களுமேவும் இதை ஒரு நண்பன் மாதிரி இதை துணக்கி கூட்டு போனாங்க. இங்கிலாந்துலேருந்து வந்த சில வணிகர்கள் இந்த செயின்ட் ஜான் வாட்டர் டாக்கை பார்த்துட்டு, இவ்வளவு மனிதர்களுக்கு உதவக்கூடிய இந்த ஒரு நாய் இனம் ரொம்பவே அவங்க கண்ணுக்கு அற்புதமாக தெரிஞ்சிருக்கு. அதனால் அங்கே இருக்கிற நாய்களை பிடிச்சிட்டு இவங்க இங்கிலாந்துக்கு கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் இந்த நாயை மற்ற வேட்டை நாய்களோட இனக்கலப்பினம் செஞ்சு ஒரு நாயை உருவாக்குறாங்க. அதுதான் லேப்ரடார் ரெட்ரீவர். ஆனால் இப்போது அந்த செயின்ட் ஜான் வாட்டர் டாக் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் நியூ ஃபவுண்ட்லேண்டில் இந்த நாய்களுக்கு அதிகமான வரி விதிப்பு வேறு இருந்துச்சு. இந்த மாதிரி பல காரணங்களால் இது முற்றிலுமாகவே இப்போ இல்லை. சரி, இப்போது இந்த நாயோட வாழ்வியலுக்கு வருவோம். கிட்டத்தட்ட 25 to 35 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். இந்த இனம் 3 கலர்களில் இருக்குது. வெளிர் மஞ்சள் நிறத்துலையும், பியூரான சாக்லேட் கலர்லேயும், பியூரான கருப்பு கலர்லேயும் இருக்கும். இந்த நாயினுடைய வால் பகுதியை பார்த்து இதனுடைய ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்க முடியும், இது லேப்ரடாரா இல்லையா அப்படின்னு. இதனுடைய வால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உருண்டையாக ஓரளவுக்கு நிமிர்ந்த நிலையில் இருக்கும். மற்ற நாய்களுக்கு கொஞ்சம் சுருண்டிருக்கும், ஆனால் இதுக்கு சுருள்றதுன்றது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காதுகள் தொங்கிட்டு மாவிலை மாதிரி தான் இருக்கும். இந்த நாயினம் பல வேலைகள் செய்யுது. அதாவது ஒரு போலீஸ் டாக்காக இருக்குது, பார்வையற்றோருக்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்னாலும் சரி, பெரியவங்கனாலும் சரி, இந்த நாயை விரும்பாதவங்க இல்லவே இல்லை. ஏன்னா இது அவ்வளவு வெகுளித்தனமாக பழகக்கூடியது. எல்லார்கிட்டேயுமேவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கனாலும் சரி, இல்லை குழந்தைங்கனாலும் சரி, எல்லார்கிட்டேயுமே அன்பாக இருக்கும். உங்களோட சொந்தக்காரங்க வந்தாலுமே, ஏன் உங்கள் எதிரி வந்தாலுமே அவங்கக்கிட்டேயும் வெகுளித்தனமாக நட்போடு பழக ஆரம்பிக்கும். இந்த நாயை நீங்கள் ஒரு காவலுக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது காவலுக்குரிய நாய் கிடையாது. ஆனால் இது உங்களோட மன அழுத்தத்தை நிறையவே குறைக்கக்கூடியது வல்லமை படைச்சிருக்கு. ரொம்பவே எனர்ஜியான டாக். அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க ஏதாவது வேலை சொல்லி கொடுத்தா அதை செய்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டும், வேலை செய்ய தயாராக இருக்கும். இது அதிகமாக சாப்பிடக்கூட ஒரு நாயினம். இதனுடைய சாப்பாடுன்றது சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கும். நம்மளாம் பார்த்து நிறுத்திக்கிட்டால் தான். லேப்ரடார் ரெட்ரீவர் ரொம்பவே அதிகமாக சாப்பிடக்கூடியது. இதற்கு காரணங்கள், இது ஒரு உணவு விரும்பி அப்படின்றத தாண்டியும் இதற்கு POMC அப்படிங்கிற ஒரு ஜீன் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதனால் இது அதிகமாக சாப்பிடுது. அது என்ன POMC ஜீன் அப்படின்னா, பொதுவாக நாய்களுக்கு சாப்பிடும் பொழுது ஒரு திருப்தி அளித்து போதும் அப்படின்ற உணர்வை கொடுக்கக்கூடியதான் இந்த ஜீன். இந்த ஜீன் இந்த லேப்ரடார் ரெட்ரீவர்களுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த நாயினங்கள்னால போதும் அப்படின்ற உணர்வு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் தனக்கு உணவு வேணும் அப்படின்ற ஒரு உணர்வு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இதனாலேயும் இது அதிகமாக சாப்பிடவும் செய்யுது. லேப்ரடார் ரெட்ரீவர் நாய்களில் பல நாய்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது.
இந்த ஒரு ஜீனோட மாற்றம் வந்து மனிதர்கள் வந்து லேப்ரடார் ரெட்ரீவரை பழக்கிறதுக்கும் ரொம்பவே எளிமையாக இருக்குது. ஏன்னா இந்த நாய்கள் அதிகமாக சாப்பிட விரும்புகிறதுனால மனுஷங்க கிட்ட இது ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்து அதுக்கு நம்ம ட்ரீட்டாக ஏதாவது ஒரு உணவு கொடுக்கும்போது அந்த ட்ரீட்டுக்காகவேவும் இது பல வேலைகளை செய்யவும் தயாராக இருக்கும். மனுஷங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்போம், அப்போ தான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மனுஷங்களோட கட்டளை பின்பற்றுறதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமேவும் தரவுகள் அடிப்படையில் சேமித்து அதை நான் ஒரு தொகுப்பாக சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் யாராச்சும் லேப்ரடார் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த நாயோட பேரும் அதனுடைய குணாதிசயங்கள் இன்னமும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்.